அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தின் பார்வையில் முற்போக்கும் தாராளவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்ப்பொருள்.in அப்படின்னு சொல்கிற ஒரு வெப்சைட்டில் டேனியல் ஹக்கிகர்ச்சியுடைய பதிவை மொழிபெயர்த்து போட்டிருந்தாங்க. நாகூர் உஸ்மான் மொழிபெயர்த்து அந்த பதிவு அது எழுத்து முறையில் இருந்ததை பேச்சு முறையில் மாற்றி அதை நான் வீடியோ பதிவாக போட்டேன். அது தொடராக வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த வீடியோவுக்கு கீழே முஸ்லீம் அல்லாத சகோதரர் ஒருத்தர் ஒரு கேள்வி, ஒரு அவருடைய பதில் ப்ளஸ் ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் பதில் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பதில் வீடியோ தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷனாகவே தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு யூடியூப் சேனல், ஒரு யூடியூப் வீடியோவுக்கு கீழே, என்னுடைய வீடியோவுக்கு கீழே நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்டு, இதில் கேள்வி ஏதாவது கேட்டிங்கன்னா, அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பிளேலிஸ்ட்டாக தொடரும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். அந்த சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ 1000 சொல்லு ப்ரோ, பெரியார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அது அவருடைய ஒப்பீனியன். டிஸ்கிரிமினேஷன் இருந்தப்போ இஸ்லாம் எங்களை காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறாரு. பாகுபாடு இருந்த காலகட்டத்தில் இஸ்லாம் எங்களை காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்த டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறாருன்னா, ஜாதி மத அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, ஜாதிகள் ரீதியாக அந்த ஏற்றத்தாழ்வை பற்றி சொல்கிறாரு. அந்த ஏற்றத்தாழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி காப்பாற்றுறதை கேட்குறீங்கிறது புரியலை. இப்போ நீங்கள் இன்னைக்கு எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மதத்திலே இருக்கிறீங்க. அந்த மதத்தினுடைய வரையறைகளாக காலங்காலமாக பின்பற்றப்பட்ட ஒரு வரையறையை மாற்றி அமைச்சிருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு கோயில் இருக்குன்னா கோயிலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, போக விடலை, போக உரிமை வாங்கி தராங்க, இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் விடக்கூடாதுங்கிறத ரூல்ஸாக அங்கே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏற்கனவே விட்டுக்கிட்டு இருந்து திடீர்னு விடாமல் போகலை, ஆல்ரெடி அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த முறையில் இருந்ததை திடீர்னு இப்போ அந்த பெரியாரிய புரட்சி அதெல்லாம் வச்சு நீங்கள் இப்போ உரிமைகள் வாங்கி போகிறீங்க. அது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் போங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மாதிரி விஷயத்த இஸ்லாம் காப்பாற்றி தரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி காப்பாற்றுதலை செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பல கடவுள் கொள்கையை இஸ்லாம் ஏற்றுக்கலை. ஒரே ஒரு இறைவன் தான் சொல்லுது. உருவ வழிபாட்டை இஸ்லாம் ஏற்றுக்கலை. அந்த ஒரு இறைவனுக்கு உருவம் இருக்குது, ஆனால் அந்த உருவங்களை கற்பித்து வணங்க முடியாது. அந்த ஒரு இறைவனுடைய உருவத்தை யாரும் பார்த்ததில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிப்பட்ட கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தவங்களுடைய உரிமைகளை வாங்கி தரணும்னா, அது இருந்த ஒரு உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் வாங்கி தரலாம். ஆல்ரெடி இல்லாத ஒரு உரிமையை திரும்ப உருவாக்க கூப்பிடும் போது அந்த மாதிரி உதவி செய்ய முடியாது. அப்போ இந்த பாகுபாட்டுக்கு எது தீர்வு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பெரியார் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களோ அந்த பெரியாரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இணை இழிவு நீங்கள் இஸ்லாமே நன்மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே போட்டு வச்சுருக்காங்க. பெரியார் பதிப்பகங்கள் தான் பண்ணியிருக்கு. அந்த புத்தகத்துடைய லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாசிங்க. ஏன்னா இந்த பாகுபாடுகளுக்கு தீர்வு இஸ்லாம் கொடுக்கலை, இஸ்லாம் எங்களுக்கு கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்களா? தீர்வு இஸ்லாத்தில் இருக்குது. இஸ்லாமத்துக்கு வந்தீங்கன்னா இருக்கும். இஸ்லாம் உங்கள் மதத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டே அந்த தீர்வை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படி கொடுக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருக்கீங்க, அந்த ஸ்கூலில் வசதி வாய்ப்பெல்லாம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இன்னொரு ஸ்கூலுக்கு தான் நீங்கள் வரணும். இன்னொரு ஸ்கூலுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா ஓகே. இன்னொரு ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 1, 2 ஒரே கம்பெனி ஸ்கூலாக இருக்கணும். 2 வேறு வேறு கம்பெனி ஸ்கூலு. இந்த ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கான ரூட்டே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த மாதிரி பண்ணித்தர முடியும்? நீங்கள் ஒன்று இந்த ஸ்கூலுக்கு வரணும், இல்லைனா அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்கள வச்சு சரி செய்யணும். அப்படி தான் அங்கே நடந்திருக்குது. அது நடந்தாலும் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற இந்த பாகுபாடுக்கான தீர்வு இஸ்லாத்தில் இருக்குங்கிறத பெரியாரே சொல்கிறாரு. அது பார்த்துக்குங்க. அடுத்து நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் தவிர எல்லாமே தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இஸ்லாம் தவிர எல்லாமே தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கேள்வியை வேறு இடத்துல போய் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, பெரியாரிய கொள்கைகளை தவிர மிச்சம் எல்லா கொள்கைகளும் தப்பா? ஏன்னா எல்லா இடத்துக்கும் திரும்பும். கிறிஸ்தவத்தை தவிர மிச்சம் எல்லா மதங்களும் தப்பா? இந்து மதத்தை தவிர மிச்சம் எல்லா மதங்களும் தப்பா? இப்படி எல்லா இடத்துலையுமே கேள்விகளை திருப்பி விடலாம். இங்கே தப்பு சரிங்கிறது அவங்கவுங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மாறும். ஆனால் சரி தப்புங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு கம்பேரிட்டிவ்லி எது சரி எது தப்புங்கிறத நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஆய்வு செஞ்சு நான் இஸ்லாம் தான் சரின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு நாத்திக சிந்தனையில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா மதங்களும் குப்பைன்னு சொல்லி பேசுவீங்க.
அப்போ இது ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் கேட்கும்போது கிறிஸ்தவம் தான் உண்மைன்னு பேசுவார், இந்து மதத்தில் இருக்கிறவர் இதுதான் மூத்த மதம்னு பேசுவார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, பேசுகிறவங்க பேசுவாங்க. ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, யார் யாருக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இஸ்லாம் போய் சேருதாங்கிறது தான் விஷயமே தவிர, நீங்கள் அதை எப்படி படிக்கிறீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, எந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் எந்த மாதிரியான பதில்களை நீங்கள் பெறுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையுமே தவிர, இப்படி பொதுவாக வந்து எல்லாமே தப்பான்னு என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தப்புன்னு சொல்லுவேன். அதுக்காண்டி நீங்கள் அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்களும் தப்புன்னு சொல்லுவீங்க, அதை நான் ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாரல் லைஃப் வாழ்கிற எல்லாரும் நல்லவங்களா அப்படின்னு கேட்குறீங்க. மாரல் லைஃப் வாழாத மற்றவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மாரல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டு யோசிங்க. ஒரு குடும்பம், தாய் தந்தை இருக்கணும், வந்து மகன் மகள் எல்லாரும் இருப்பாங்க. தாய் தந்தையருக்கு மகன் மகள் கட்டுப்படணும், அவங்க தான் இவங்களை வளர்ப்பாங்க, இவங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. திரும்ப வயசான பிறகு தாய் தந்தையருக்கு இவங்க பணிவிடை செய்வாங்க. இதெல்லாம் மாரல் லைஃப்பில் மாரல் வேல்யூஸ். இதெல்லாம் தாய் தந்தையருக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறத எல்லா மதங்களும் ஒத்துக்கும், எல்லா மனித இயல்புகளும் ஒத்துக்கும். ஆனால் இதுக்கு மாற்றமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? மாரல் லைஃப் இங்கே கொலை பண்ணப்படுதா, எதுக்கு நான் எங்கள் அப்பாவுக்கு செய்யணும், எதுக்கு அம்மாவுக்கு செய்யணும்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் ஒத்துக்க முடியாது. கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்கு சம்பாரித்து தருவார், மனைவி கணவனுக்கு வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, இப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஏன் பொண்ணு வந்து சமைக்கணுமா அப்படின்னா, அப்போ ஆம்பளை வேலைக்கு போகணுமா, போவாத, அப்போ நீ வீட்டில் ஏறி நான் வேலைக்கு போகிறேன்னு இப்படி மாற்றிக்கிறதுனால அங்கே என்ன மாறப்போகுது? யாரோ ஒருத்தர் போய் தான் ஆகணும். போகிறவங்களில் யார் வலுவானவங்க, யார் வெளில போய் பொருளாதாரம் தேடுறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற இயல்புகளை எல்லாம் பொருத்தி இவங்க போகட்டும், இவங்க வீட்டில் இருந்து இது பண்ணட்டும் அப்படின்னு பிரித்து வச்சுருக்க ஒரு விஷயத்த அதை மாற்றி அமைக்கிறதுனால என்ன சீரமைப்பு நடந்துருச்சு, என்ன சீர்திருத்தம் நடந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலைங்கிறது தான் எதார்த்தம். இது சீர்திருத்தம்னு சொல்லி சீர்குலைவு தான் திரும்ப திரும்ப தொடர்ந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மாரல் லைஃப்பில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்க மாற்றத்தெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் கூட போய் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறாரு. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சார சீரழிவு இருக்குல்ல, கலாச்சார சீரழிவுன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். சரி, ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் கல்ச்சர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க வித் கன்சென்ட்டோட ஒரு தாயும் மகனும் வந்து சேர்ந்தா தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா தப்பு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூகம் மாறி இருக்கு. இந்த மாற்றத்துக்கான ரூட் காஸ் யாரு? இதுதான் இங்கே கேள்வி எழுப்பப்படுது. நான் வந்து பெரியாரை பற்றி அந்த வீடியோவில் எதுவுமே பேசல. பெரியாரோட ஃபோட்டோ தம்ப்நெயில்ல வச்சிருக்கேன், அவ்வளோதான். நான் வந்து இறந்தவங்களை பற்றி திட்டமாட்டேன், இறந்தவங்களை ஏச மாட்டேன். ஆனால் கருத்துக்களுக்கு நாகரிகமான கருத்து பதில் சொல்லலாம், கருத்துக்களை கருத்தால் எதிர்கொள்ளலாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதை நான் பண்ணுவேன். அந்த அடிப்படையில் தான் நான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வித் கன்சென்ட்டோட தாயும் மகனும் சேர்ந்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் மகளும் சேரலாம், தப்பு கிடையாது. அண்ணன் தங்கச்சி சேர்ந்துக்கலாம்னா நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியுதுல உங்களுக்கு? செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்குறாங்க, அதுக்கு வந்து சேரலாம், தப்பு இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போகுதுன்னா தப்பு கிடையாதுன்னு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி சமூகம் மாறி போயிருக்கு. இப்போ இப்படி மாறி போன ஒருத்தவனை நம்பி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் என் குழந்தைய பார்த்துக்குங்க உங்களால் விட்டுட்டு போக முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கூலில் ஒரு ஆட்டோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஆட்டோ வைக்கிறீங்க, ஆட்டோ ஓட்டுறவன் வித் கன்சென்ட்டோட சேர்ந்துக்கலாங்கிறான். ஒரு குழந்தைக்கு அவன் முட்டாய் கொடுத்து கூட எது வேணாலும் ஏமாற்றலாம். அப்போ இதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இப்போ நேற்று வரைக்கும் தப்பாக இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சரிங்கிற மனித இயல்பு, நாளைக்கு இன்னைக்கு தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கான அந்த இது என்ன சொல்கிறது, குழந்தைங்களை ரேப் பண்ணுறது, குழந்தைங்கள்ட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறது, இதெல்லாம் நாளைக்கு இதே கவர்மெண்ட் சட்டங்களும் இதே மனித இயல்புகளும் சரின்னு சொல்லிடுச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? அப்போ நீங்களும் சேர்ந்து பேசுவீங்களா? அப்போ முடியாது. தானே. மாரல் லைஃப் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்வியலுக்கு பொருந்தக்கூடியவங்க. மாரல் லைஃப் இல்லாதவங்க இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து மாரல் லைஃப்னா என்னன்னா, நான் என்னுடைய விஷயங்கள் பிறரை வந்து பாதிக்கக்கூடாது, என்னுடைய விஷயங்களை கொண்டு நான் பிறரை பாதிப்படைய செய்யக்கூடாது. இப்போ நான் வந்து நல்ல சட்டை போடுறேன், ஒருத்தனுக்கு வயிறு எரியுதுங்கிறதெல்லாம் வந்து பாதிக்கிறது கிடையாது, அந்த மாதிரி பாதிப்பை சொல்லலை. இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன், என் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தவர் இருக்கிறாரு, அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன், அவருடைய சவரை நான் அபகரிச்சிடுறேன், இல்லை அவருக்கு இடையூறு செய்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுறேன், அவர் வீட்டு வாசலில் போய் வண்டியை பார்க் பண்ணிடுறேன், இந்த மாதிரி ஏதாவது இடையூறு இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இயல்புகள் இருக்குல்ல, இந்த இயல்புகளை மீறுறது தான் மாரல் லைஃபை மீறுறது. அந்த மாரல் லைஃப் இல்லாமல் வாழ்கிறவங்க இந்த மாதிரி வாழ்கிறவங்க தான். அப்போ இந்த வரைமுறைகள் பின்பற்றப்படாத ஒருத்தர் எப்படி நீங்கள் நல்லவர்னு சொல்லுவீங்க? அது இருக்குல்ல, அதுதான் இங்கே மேட்ரு. அதனால மாரல் லைஃப் வாழ்கிற எல்லாருமே நல்லவங்களாம் கேட்டிங்கன்னா, மாரல் லைஃபோட வாழ எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. எல்லாரும் எல்லா நேரங்களையும் வாழ்ந்துடுறது இல்லை, ஆனால் அப்படி தான் வாழணுங்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கிறவங்க நல்லவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்கிறாங்க தான், தப்பு யாரும் செய்யாதவங்களாம் இங்கே உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் மாரல் லைஃப்னு ஒன்று ஏற்றுக்காமல் இருக்கிறாங்களே அவங்க நல்லவங்க கிடையாதுங்கிறத நான் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் இஷ்யூஸில் இஸ்லாம் பேசுமா, அதாவது ஒரு சோசியல் இஷ்யூலாம் இஸ்லாம் பேசுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பேசும் இஸ்லாம். இஸ்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு சொல்லுது. ஒரு அரபி அல்லாதவர் ஒரு அரபியரை விட சிறந்தவரும் அல்ல, ஒரு அரபியர் அரபி அல்லாதவரை விட சிறந்தவரும் அல்ல அப்படின்னு சொல்லி பேசுது. கருப்பினத்தவர் வெள்ளையரை விடவோ வெள்ளையர் கருப்பை விடவோ சிறந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. மொழியை பற்றியும் இனத்தை பற்றியும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து இஸ்லாம் கலையுது. அப்புறம் குலங்களும் கோத்திரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாம் கலையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன சோசியல் இஷ்யூஸ் நீங்கள் கேட்பீங்க. இன்னைக்கு வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாத்துல நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, முறைமைகள் இருக்குது, பின்பற்றுவதற்கான நிறைய வரையறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றங்களை ஒழிக்கிறதுக்கான தண்டனை சட்டங்களும் இருக்குது. குற்றங்களுக்கான என்ன சொல்றது, தாயா இருக்கக்கூடிய ரூட்டா இருக்கக்கூடிய குற்றங்களை எப்படி முன்னாடியே தடுக்கிறது. ஒருத்தன் குற்றத்தை செஞ்சு அவன் தண்டனை வாங்குறதுக்கு பதிலாக குற்றத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கான ரூல்ஸ் அதெல்லாமே இஸ்லாம் சொல்லுது. ஒரு மனித வாழ்வியலை நேரா சீரா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா வாழ்வியல் வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லுதுங்கிறப்ப தாராளமா இஸ்லாம் வந்து சோசியல் இஷ்யூஸ் பேசுது. ஆனா முஸ்லிம்கள் பேசுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுனாங்க, இப்ப பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா பேசாதவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அது இந்தியாவுடைய சூழல் அப்படி இருக்குது. சில நேரங்களில் பேசுறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் உண்டாக்கப்படுது. அந்த நெருக்கடிகள் இருக்கிறதுனால சில பேர் பேசாமையும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஆனா பேசணுங்கிறது தான் எல்லாரும் விரும்புறாங்க, அதனால பேசுவாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு டவுட் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஐ ஹாவ் டவுட்டு, இஸ்லாம் ஹியூமனிட்டி பேசினா ஆர் சம் கிரேட் மாரல் ஆஃப் லைஃப் பேசுனுச்சுன்னா ஏன் முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸில் ப்ராப்ளம்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரணும். இஸ்லாம் வந்து எல்லாரும் வாழ்வியலாக ஏற்றுக்கணும். இப்போ ஒரு சமூகம் இருக்குது, அது இப்போ பெரியாரை பின்பற்றக்கூடிய ஒரு இயக்கமே பெரியாரை தூக்கி போட்டுருச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த மாதிரி தான் சில முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்குது. கரெக்டாக அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுதான் யதார்த்தம். இப்போ நீங்கள் சொல்கிற நான் என்னென்னலாம் மாரல் வேல்யூஸை பற்றி பேசுகிறனோ, எந்தெந்த ஒழுக்கவியல்களை பற்றி பேசுகிறனோ அதெல்லாம் முஸ்லீம் கண்ட்ரீஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம்னா செல்வம் அதிகமாக கொளிக்குது. அவங்க அந்த மாரல் வேல்யூஸில் வந்து வெளில வர ட்ரை பண்ணுறாங்க. அவன் வெளில வர ட்ரை பண்ணுறாங்கிறதுனால இஸ்லாம் தப்பாயிராது. இஸ்லாம் சரிதான், அவன் தூக்கி போடுறான், அவ்வளோதான். அவன் தூக்கி போடுறதுனால வந்து அது ஒன்றுமில்லாத ஆயிராது. கழுதைக்கு தெரியுமா கற்பூரத்தோட வாசனம்பாங்களா, அந்த மாதிரி தான். கற்பூரத்தை வந்து கழுதை வந்து மோந்து பார்த்துட்டு நாறுதுன்னு சொல்லுதுங்கிறதுக்காண்டி கற்பூரம் வந்து நாறுது அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி தான். அதனால முஸ்லீம் கண்ட்ரீஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறதுக்காண்டிலாம் இஸ்லாம் வந்து ஹியூமனிட்டியை பேசல, இஸ்லாம் வந்து மாரல் ஆஃப் லைஃப் பேசல. கிரேட் மாரல் ஆஃப் லைஃப் பேசுனுச்சுன்னா ஏன் இங்கே பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னுடைய பதில் அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. ஃபாலோ பண்ண பிறகு நீங்கள் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் இருந்தார், அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சொல்கிற என்னென்ன ஏற்றத்தாழ்வு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னு கேட்டால் இல்லை. நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவருடைய தோழராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து கலீஃபாவாக இருக்கிறாரு. அவருடைய காலத்தில் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் உமர் வராரு, உஸ்மான் வராரு, அலி வராரு. இவங்க காலகட்டம் வரைக்கும் நீங்கள் சொல்கிற இந்த ஏற்றத்தாழ்வு சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதார சீர்குலைவுகள், ஒழுக்க ரீதியான சீர்குலைவுகள் இதெல்லாம் இருந்துச்சா? இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நீதியான நிர்வாகத்தை இஸ்லாத்தை கொண்டு அவங்க நிலைநாட்டினாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த மன்னராட்சி அந்த மாதிரியான காலகட்டங்களில் அதற்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியல. ஏன்னா அங்கே இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் முழுமையாக இல்லாத ஒரு இடத்துல நம்ம வக்காலத்து வாங்க முடியாதுல்ல. எது சரியோ அதுக்கு மட்டும் வக்காலத்து வாங்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அதில் நம்ம பதில் சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் மிஸ்டேக்கே இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்கள். அது மிஸ்டேக்காக இல்லையாங்கிறத அப்புறமா நம்ம பேசலாம். அது மிஸ்டேக்காக இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமில் மிஸ்டேக் இல்லை. யூ டிஃபெண்ட் இஸ்லாம் ஓகே, பட் நீங்கள் பெரியார் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் பெரியார் ஏன் நாத்திகன் ஆனார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்களே சொல்கிறீங்க ஜாதியை ஒழிக்கிறது தான் அவருடைய இலக்கு. அவர் வந்து நாத்திகன் வந்து கடவுள் மறுப்பு அவருடைய இலக்கு கிடையாது, கடவுளின் வழியாக ஏற்றத்தாழ்வுகளை மறுக்கிறது தான் அவருடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆனால் நான் இங்கே வந்து அவர் ஏன் நாத்திகன் ஆனாருங்கிற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் தான் சொல்லணும் ஏன் நாத்திகன் ஆனாருன்ட்டு. எனக்கு அது அவசியம் இல்லாதது. அவர் நாத்திகன் ஆனது எனக்கு பிரச்சனை இல்லை. நாத்திகன் ஆனாருங்கிறத தாண்டி நாத்திகத்தின் வழியாக அவர் என்னென்ன கருத்துக்களை புகுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அது சரியான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அவர் சொன்ன சரியான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறோம். சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் ஆமாம் இருக்கக்கூடாது. நம்ம இஸ்லாமிய வழியில் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கிறத நம்ம வெறுக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து பல விஷயங்கள் பேசுகிறார்.
இப்போ உதாரணத்துக்கு பெண்ணின் அடிமையானாலும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. பெரியாருடைய கருத்துக்கள் ஒரு விஷயங்கள் சரி அப்படிங்கிறது, நான் சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை அவரும் சரின்னு பேசுகிறாருன்னா அப்போ எனக்கு ஓகே. நான் தப்புன்னு நினைக்கிற விஷயத்தை அவர் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அது ஏன் தப்பு இல்லைன்னு அவர் வைக்கிற காரணங்களும் சரியாக இல்லை. நான் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட முறையான காரணங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் அவர் சொல்கிறத ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ கருத்துக்கள் தான் இங்கே முரண்படுதே தவிர அவர் ஏன் இதானாரு அதானாருங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தேடணுங்கிற அவசியமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா there is no difference between ஊபி எத்திஸ்ட் அண்ட் யூ. அவன் எப்படி ரிலீஜியன் அடிக்கிறானோ அது போல் நீங்கள் அவங்கள ஈவிலாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுல என்ன இது இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. வித்தியாசம் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மாரல் வேல்யூஸே இல்லை. அதான் பிரச்சனை. அவங்க ஒவ்வொரு மதங்களையும் வந்து நீங்கள் ஏற்றத்தாழ்வு சொல்கிற மதத்தை அவங்க விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய காரணங்கள்லாம் இல்லை. பெண்ணடிமைத்தனம்னு சொல்லி அதை வச்சு இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து வேற என்ன அவங்கள்ட்ட பாயிண்ட் இருக்குது? பெண்கள் அடிமைப்படுத்துகிறாங்க, இவங்க வரைமுறைகள்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 4-5 லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி நெட்டில் போய் தேடி எடுத்து இஸ்லாத்தை விமர்சிக்கிறதுக்கு என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து பொருத்தி பேசுவாங்க. அது இல்லாமல் அவங்கள்ட்ட வேறு காரணங்கள் இல்லை. நாங்கள் அவங்கள ஈவிலாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க வாழ்வியலே குப்பையாக இருக்குது. அந்த குப்பையான வாழ்வியலை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது நம்ம வாழ்கிறதுக்கே பொருத்தம் இல்லாத இடத்த ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மது கூடாதுன்னு சொல்கிறேன், மது குடிக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒருத்தன் வந்து மது குடிக்கிறது ஜாலின்னு சொல்கிறான், மது குடிக்கிறது சரிங்கிறான், அது என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்கிறான். நான் அதை செய்வேங்கிறான், ஏன் விருப்பங்கிறான். அவனை நான் விட்டுட்டேன், சரி குடிச்சிட்டு போடான்ட்டு. அவன் குடிக்கிறான், அவனை பார்த்து அவன் ஃப்ரெண்டு குடிக்கிறான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாங்க. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வாமாப்பிள்ள கவலையெல்லாம் போயிடும்னு சொல்லி கூப்பிட்டு போய் குடிக்க வைக்கிறான். இப்படியே ஒருத்தனையும் குடிக்க வச்சுட்டான். அந்த பக்கமாக ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் குடிக்க ஆரம்பிக்குதுங்க. காலேஜுக்கு லவ் பண்ண போகிறான், லவ் பண்ணுறான், பொண்ணு ஏமாத்திடுச்சு, உடனே போய் குடிக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தனும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ 100 பேர் இருந்த இடத்துல ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு இருந்தான், அவனை நான் அப்படியே விட்டுட்டேன். அவன் குடிக்க ஆரம்பிச்சு, அவனை பார்த்து இன்னொருத்தன் குடிக்க ஆரம்பிச்சு, அவன் சொல்லி இன்னொருத்தன் குடிக்க ஆரம்பிச்சு, இப்படியே ஒவ்வொருத்தராக குடிக்க ஆரம்பிச்சு மெஜாரிட்டியாக 50க்கு 50ன்னு வந்து கடைசியில் 51 குடிக்கிறவன் மாறிட்டானா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வீட்டுக்கு வீடு பைப்பு சப்ளைல சரக்கு வேணும்னு சொல்லி கேட்பான். மெஜாரிட்டியோட ஓட்டு வேணுங்கிறதுக்காண்டி எலெக்ஷனில் நிற்கிறவன் என்ன பண்ணுவான்னா பாலா சரக்கான்னு கேட்குற அளவுக்கு சுச்சுவேஷன் போகும். அப்போ அப்படிப்பட்ட சூழல் உருவாகாமல் தடுக்கணும்னு என்ன பண்ணோம்? அந்த முதல் நபர் குடிச்சான்ல அவனை மீட்டெடுக்கிறது தான் என் வேலை. அப்படி தான் நான் செய்ய முடியும். அப்போ அந்த வேலையை தான் நான் செய்கிறேன். நான் ஏன் வந்து ஊபி அடிக்கிறேன், அவனை ஈவிலாக போர்ட்ரேட் பண்ணணும்னா அவன் அப்படி தான் பண்ணுறான். அவன் குடியை சரிங்கிறான், விபச்சாரத்தை சரிங்கிறான், 3 முடிச்சு கட்டில் முடிச்சு ஆகுமான்னு கேட்குறான். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? கல்யாணம் பண்ணால் அவன் பொண்டாட்டி ஏன் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு கேள்வி கேட்குறான். இப்போ இந்த மாதிரியான மாரல் வேல்யூஸ் இல்லாமல் வந்து உன் பொண்டாட்டி உனக்கு மட்டும் உண்மையாக இருக்கணுமா, ஏன் என்ன அவசியம்னு கேட்குறான். இதெல்லாம் என்னென்னா இயல்புக்கு மாறான ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு நம்பிக்கை, இதையெல்லாம் உடைக்கக்கூடிய பண்புகள் கொண்டவன் சமூகத்தில் ஊடுருவும் போது அவனால் நிறைய பேர் எப்படி நான் ஒரு மது உதாரணம் காட்டினோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொள்கைகளும் அவங்க சொல்கிற கொள்கைகள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு வைரஸ் மாதிரி பரவுது. அது அந்த வைரஸ் வந்து உண்மையிலேயே அடிப்படையில் எந்த விதமான அறமும் இல்லாமல், எந்த ஒரு சுத்தமும் இல்லாமல், அசுத்தமான கேவலமான கொள்கைகளாக இருக்குங்கிறப்ப அவனை நான் ஈவிலாக தான் போர்ட்ரேட் பண்ணுவேன். சரக்கும் கஞ்சாவும் நீங்கள் ஹலால்னு சொல்லுவீங்களா, சரின்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் சமூகத்துக்கு வந்து ரொம்ப அவசியமானதுன்னு சொல்லுவீங்களா? அதை சரிகான்ற ஒருத்தனை நான் திட்டுறது என்ன நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? மாரல் வேல்யூஸ் இல்லாமல் இருக்கிறான். மாரல் வேல்யூஸை உடைக்கிறதுக்கு அவன் காரணமாக வைக்கிறது கடவுள் நம்பிக்கையை. கடவுள் நம்பிக்கையை உடைக்கிறது வழியாக மாரல் வேல்யூஸை உடைக்கிறான். இது மூலயமா அவங்க என்னத்தை நிலைநாட்டிட்டாங்க? சமூகத்தில் வந்து ஒழுக்கக்கேட்டையும் மானக்கேட்டையும் விதைக்கிறத தவிர்த்து. அப்போ அதுக்கு எதிராக பேசுறது வந்து என்னுடைய கடமை. அவனை நான் ஈவிலாக தான் போர்ட்ரேட் பண்ணுவேன். அது சரின்னா நீங்களே எனக்கு துணையாக நில்லுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியார் டோல்டு அறிவு பெருசு சிந்தி, அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இஷ்டப்படி வாழ தான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி இப்போ இஷ்டப்படி வாழ்கிறவங்களாம் பெரியாரை காட்டுறான். நான் இப்படி வாழ்கிறேன்னா பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பெரியாரை தூக்கி அப்பப்போ ஃபோட்டோ தூக்கி காட்டுறாங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு புக்கு சொல்லணும், நீங்கள் பெண்ணின் அடிமையான புக்கை படிங்க. படிச்சுட்டு அதில் அவர் சொல்லக்கூடிய கூற்றுகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ சொல்லு ப்ரோ, பெரியாரோட இன்டென்ஷன் என்ன, பெரியாரோட இன்டென்ஷன் என்னங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் தான் சொன்னேன்ல, முரண்பட்ட மனிதராக இருக்கிறாரு, ஒன்றுக்கு ஒன்று மாற்றி பேசுகிறாரு. அவருடைய ஒரு புக்கை பார்த்தீங்கன்னா இப்படியே அவர் பேசியிருக்காருங்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு புக்கை பார்த்தீங்கன்னா என்னடா இப்படிலாம் பேசி வச்சிருக்காருங்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்னால் கணிக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுபக்கர் அப்படிங்கிறவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, பெரியாரோட ஐடியாலஜி கடவுள் மறுப்பு இல்லை, ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஈக்குவாலிட்டி மட்டும் தானா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கடவுளின் பெயரால் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு, ஸோ கடவுளை எதிர்த்தாரு அப்படிங்கிறீங்க. ஓகே,
அப்போ கடவுளின் பெயரால் டிஸ்கிரிமினேஷன் இல்லாத இடங்கள்ல அவர் எதிர்க்கலைங்கிறதுக்கு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கையும் நீங்கள் படிச்சிருங்க. அப்புறம் வந்து நீ சொல்லு ப்ரோ, சோசியல் ஆக்டிவிஸ்ட் சப்போர்ட் இல்லாமல் உங்களால் சொசைட்டியில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா? ரியாலிட்டியில் மாரல் வேல்யூஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்தியாவில் முஸ்லீம் சஃபர் ஆனால் மாரல் லைஃப் தான் காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சோசியல் ஆக்டிவிஸ்ட் சப்போர்ட் இல்லாமல் உங்களால் சொசைட்டியில் வந்து சொசைட்டியில் ஒருத்தவங்க சேஞ்சஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்க சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான். இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து சோ கால்டு சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு இருக்கிறவங்களாம் எதுக்கு உரிமை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, எதெல்லாம் சரின்னு சொல்கிறாங்கன்னா, நியூட் நார்மலைஸ் பண்ணப்படணும், விபச்சாரங்கள் அதை என்ன சொல்கிறது, இந்த ரேப்பு பாலியல் வன்கொடுமையெல்லாம் ஒழியணும்னா எல்லாருமே வந்து நிர்வாணத்தை வந்து நார்மலைஸ் பண்ணணும், எல்லாருமே அமனமாக போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாதுன்னு பேசுகிற அளவுக்கு தான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற லைனில் இருக்கிறவங்க பெரியார் மாதிரி வந்து தப்பை இது பண்ணுறதுக்கு அப்படிலாம் ஆக்டிவிஸ்ட் இல்லை. ரொம்ப குப்பையான கலாச்சாரத்தை வந்து கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காண்டி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து அவங்க சப்போர்ட்லலாம் இங்கே வந்து சேஞ்சு கொண்டு வரணும்னு நினச்சோம்னா அவ்வளோதான், என் தலையில் நானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பல நிறுவனங்களுக்கிட்ட ஃபண்டு வாங்கிட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வந்து இங்கே நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் எந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் உதவியை கொண்டு நான் இங்கே வந்து சேஞ்சஸ் உண்டாக்குறது? நானே சேஞ்சஸ் உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்களே, எந்த சேஞ்சு சரியோ, எந்த சேஞ்சை கொண்டு வந்து சமூகத்தில் நிலைநாட்டுறது வந்து சரியாக இருக்குமோ அவங்களும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான், அவங்க சொல்கிறதும் சரிதான். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியில் மாரல் வேல்யூஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்தியாவில் முஸ்லீம் சஃபர் ஆனால் மாரல் லைஃப் தான் காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மாரல் லைஃப் வந்து முஸ்லீம்ஸை வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது கிடையாது, வாழ்வியல்லேருந்து காப்பாற்றுது. குப்பையான வாழ்வியல்லேருந்து காப்பாற்றணும்னா மாரல் வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்கிறது, ஒரு தான் மகளையே மகளாக பார்க்குற ஒருத்தன் தான் எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தான் மகளையே விருப்பப்பட்டா எனக்கு ஆசை வந்துச்சுன்னா நான் சேர்ந்துப்பேன், அவளுக்கும் ஓகேங்கிற மாதிரி நான் வளர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குப்பையான கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுற ஒருத்தனை என் பக்கத்து வீட்டில் நான் வச்சுக்கிட்டு நான் அவன் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்க மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? இதுதான் மாரல் வேல்யூஸ். நான் பயப்படுற மாரல் வேல்யூஸ் இதுதான். நாத்திகர்களை பார்த்து அச்சப்படுறது என்னன்னா, அவங்க இன்னைக்கு சரின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நாளைக்கு தப்புன்னு சொல்லிடுவாங்க, இன்னைக்கு தப்புன்னு சொல்ற விஷயத்த நாளைக்கு சரின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள வந்து சுற்றுச்சூழல் தான் முடிவு பண்ணுது, அவங்களுக்குன்னு ஒரு மாரல் வேல்யூஸே இல்லைங்கிறது தான் இப்போ கேள்விக்குரிய. அதுதான் பயமாவே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? மாரல் வேல்யூஸ் எதுலேருந்து காப்பாற்றுதுன்னா, பக்கத்து வீட்டில் அட்லீஸ்ட் பொண்ணா பார்க்குற ஒருத்தன் இருந்தானா தான் அவன் கூட நான் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்து உறவாடவே முடியும். குப்பை கலாச்சாரத்தோடு இருக்கிறவனை நான் எப்படி உறவாட முடியும்? அவனுக்கு மாரல் வேல்யூஸே இல்லை. தான் பொண்ணையே வந்து பண்டமாக பார்க்குறவன் பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்படி பார்ப்பான்? அப்போ சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சூழல் எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி நபர்கள் நடமாடுற ஒரு உலகத்தில் என் வீட்டில் என் குழந்தைங்களை, என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய சகோதரிகளை, என்னுடைய சகோதரர்களை நான் நடமாட வைக்க முடியுமா? பெண்களுடைய ஆபத்தையும் நம்ம சுற்றி பேசுகிறோம், ஆண்களுடைய ஆபத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து கே உரிமைகளை பற்றி பேசுகிறீங்க, கே உரிமைகளை பற்றி ஃபஸ்ட்டு கேவுடைய வன்புணர்வுகளை பற்றி தான் நம்ம பேசியே ஆகணும். ஒருத்தர் ரேபிடோ ஓட்ட முடியுதா ஊரில்? பின்னாடி அப்படியே ரேபிடோன்னு சொல்லி ஏறிட்டு அழகாக தடவிடுறாங்க. இந்த மாதிரி வன்கொடுமைகளை நீங்கள் எங்கே போய் பதில் கேட்பீங்க? இவங்களுடைய உரிமைகளுக்காண்டி பாடுபடுறீங்க, இவங்களால பாதிக்கப்பட்டவங்க எங்கே போய் பாடுபடுறது? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிறவங்கள நான் எப்படி, இந்த மாதிரி மாரல் வேல்யூஸ் இல்லாதவங்களை நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஆணுக்கு பெண் தான் அப்படிங்கிற கொள்கையில் நான் இருக்கிறேன். ஆனால் ஆணுக்கு ஆண்னு சொல்கிறவங்க எப்படி? அவங்க கூட நான் எப்படி நான் அவங்க கூட பஸ்ஸில் பக்கத்தில் உட்கார முடியுமா? என் கற்புக்கு பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரியான சூழலில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக மாரல் வேல்யூஸ் உள்ளவங்க அது லைஃப்பை பாதுகாக்குது, அது வாழ்வியலை பாதுகாக்குதுங்கிற ஒரே காரணம் தான் தவிர உயிருக்கு பாதுகாப்புங்கிறது மாரல் வேல்யூஸ் கிடையாது. அதுலேயுமே மாரல் வேல்யூஸ் ஒரு பங்கு கொடுக்கலாம், ஆனால் அது மட்டும் கிடையாது. மாரல் வேல்யூஸுமே இருந்தாலுமே வெறுப்புணர்வு இருந்துச்சுன்னா, அதுதான் நீங்கள் சொன்ன உயிருக்கு பாதுகாப்புங்கிறத பற்றி பேசுகிறீங்களே, அது வந்து வெறுப்புணர்வு இருந்தால் நடக்க தான் செய்யும். நாத்திகன் முஸ்லீமை கொல்லுவான், முஸ்லீமும் நாத்திகனை கொல்லுவான், வந்து ஒரு இந்து வந்து முஸ்லீமை கொல்லுவான் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு வெறுப்பு ஒன்னே போதும். அந்த வெறுப்பு கூடாது, அந்த வெறுப்புலேருந்து மக்களை வந்து மாற்றணும், அவங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கணும். அதுதான் நம்ம செய்ய முடியுமே தவிர இந்தியாவில் வந்து முஸ்லீம்களை காப்பாற்றுறதுக்கு வந்து மாரல் லைஃப் மட்டும் போதாது, ஆனால் மாரல் லைஃப் ஒரு வகையில் காப்பாற்றுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒடுக்குமுறைக்கு சொல்யூஷன் ரிவால்யூஷனாக மாரல் லைஃபான்னு கேட்குறீங்க. மாரல் லைஃப் இருந்தால் ரிவால்யூஷனே பண்ண முடியும். ஒவ்வொரு புரட்சிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ தான் சொல்கிறாங்களே பாலியல் புரட்சி, இன்னைக்கு நீங்கள் சொல்கிற சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? கட்டற்ற பாலியல், அதாவது என்ன சொல்கிறது, ஃப்ரீ செக்ஸ் சொசைட்டி, இதை தான் கிரியேட் பண்ண ஆசைப்பட்றாங்க.
கணவன் மனைவி மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம், ஒரு பொண்ணு யார் கூட வேணாலும் போய்க்கலாம். இதுதான் இவங்களுடைய புரட்சி. இந்த புரட்சிக்கு வந்து மாரல் வேல்யூஸ் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒழுக்க ரீதியான புரட்சியை கொண்டு வரதுக்கு மாரல் வேல்யூஸ் அவசியம். சில நோக்கங்கள் இருந்தாதான் புரட்சியே பண்ண முடியும். அந்த நோக்கங்கள் மாரல் வேல்யூஸ் அடிப்படையில் நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். அப்ப வந்து ஒடுக்குமுறைக்கு வந்து மாரல் வேல்யூஸ் வந்து தீர்வா இருக்குமா? இது ஒரு வகையில ஒடுக்குமுறை தானே. இப்ப இவங்கெல்லாம் பெரும்பான்மை ஆயிட்டாங்கன்னா, ஒழுக்கம் கிட்டவங்க எல்லாருமே பெரும்பான்மை ஆயிட்டாங்கன்னா, அப்ப ஒழுக்கம் உள்ளவங்களை பாதுகாக்கிறதுக்கு எந்த கொள்கை முன்னாடி நிற்கும், எந்த கொள்கையுடைய புரட்சி முன்னாடி நிற்கும்? ஒண்ணு பெருசாகி அது வந்து இன்னொன்னு ஒடுக்குதுன்னா அது ஒடுக்குமுறை தான். அப்ப எல்லாமே ஒடுக்குமுறை வந்து கொள்கைக்கு கொள்கை, விஷயத்துக்கு விஷயம் மாறுபடும். அதனால நீங்க எந்த ஒடுக்குமுறையை சொல்றீங்கிறத மேட்ரு. சாதி ரீதியான மத ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை பத்தி, அந்த ஒடுக்குமுறைகளை பத்தி பேசுறீங்கன்னா, அந்த ஒடுக்குமுறைக்கு நீங்க சொல்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிஸ்ட்னால என்ன தீர்வுகள்? அது ஆல்ரெடி தீர்வு ஆகி இருக்கு, அதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. சாதி ரீதியான மத ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை எல்லாருமே வெறுக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு சில பேர் முன் வந்து இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை போதிச்சாலும், ஏற்றத்தாழ்வுகளை முன்னிறுத்தி பேசினாலும் அவங்கள சமூகம் ஏத்துக்கல. அந்த மாதிரியான பக்குவ நிலைக்கு சமூகம் மாறிடுச்சு. அதை மாத்தினதுல பெரியாருக்கு பெரிய பங்கு இருக்குங்கிறதுல நான் மறுக்கல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குப்பையான கலாச்சாரம் உருவாகி இருக்கிறதுலயும் அவருக்கு பெரிய பங்கு இருக்குங்கிறதையும் நான் மறுக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா, கடவுள் பேரால எல்லாமே சரியா இருந்தா ஏன் பெரியார் கடவுள் மறுப்பு பேசினாரு? அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். கடவுள் பேரால எல்லாமே சரியா இருந்தாலும் நீங்க எந்த கடவுளை பத்தி பேசுறீங்க? இன்னைக்கு வந்து பல கடவுள் கொள்கையில ஒருத்தவங்க இருக்கிறாங்க, திரித்துவ கொள்கையில ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இறை தூதரை வணங்குறவங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான், அவனை தான் வணங்கணும்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்ப எந்த கடவுள் கொள்கையால எந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசுறீங்கிறது தான் மேட்ரு. இதுக்கும் நான் உங்களுக்கு அதே புக்கு தான், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அந்த புக்கை எடுத்து படிச்சிங்க. அடுத்து வந்து அபுபக்கருங்கிறவருக்கு தான் நீங்க திரும்ப ரிப்ளை பண்ணிருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸை காணும், நீங்க பண்ண ரிப்ளை மட்டும் தான் என் கண்ணில் காட்டுது, என்னன்னு தெரியல. நீங்க பெரியாருக்கு முன்னாடி எல்லாரும் ஒழுங்கா வாழ்ந்தாங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. ஒழுங்கா வாழலைங்கிறதுனால சரி பெரியாருக்கு பின்னாடி எல்லாம் ஒழுங்கா வாழ்ந்துட்டாங்களாங்கிற கேள்வியும் வரும். அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் இப்படி கேட்குறீங்களோன்னு நினைக்கிறேன். இங்க பெரியார் வந்து ஒழுங்கா வாழ்ந்தாங்க வாழலைங்கிறதுக்கான அளவுகோல் இல்லை. ஆனா ஒழுங்கா வாழாதவங்க அவர் போட்டோவை தூக்கி காட்டுறாங்க. இந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல இவ்வளவு சொத்து நீங்க சேர்த்ததுக்கு யாரு காரணம்னு சேர திருடி பிரகாஷ்ராஜ் இதை காட்டுவாங்களா தனுஷ், அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கல்ச்சரை இவங்களா ஃபார்ம் பண்றாங்க. மேற்கத்திய கலாச்சாரத்தை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கலாச்சாரத்துக்கு ஒரு முகப்பா இவர் போட்டோ யூஸ் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நான் என் தம்ப்நெயில்ல அவர் போட்டோ யூஸ் பண்ணேன். அவர் சொன்னாருங்கிறதுக்காகவோ இல்லை அவர் இது பண்ணாருங்கிறதுக்காக கிடையாது. ஆனா இதெல்லாம் சொல்றவங்க அவரை காட்டுறாங்க, நான் என்ன பண்றது? அதனாலதான் அங்க அதை போட்டாதான் அங்க புரிய வைக்க முடியுங்கிறதுக்காக நான் அதை போட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா, எப்படி கேடு, எல்லாரும் சமம், எல்லாரும் சமம், நீ தாழ்ந்த ஜாதி இல்லைன்னு சொன்னாவா? இல்லை 5 வருஷம் காங்கிரஸ்ல போராடி கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டு அவங்க தராம காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து அப்புறம் காமராஜர் கிட்ட பேசி கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு வந்தது கேடா? வைக்கம் போராட்டம் கேடா? ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னது கேடா? இந்து மித்தாலஜி டீபங்க் பண்ணது கேடா? கேஸ்ட் ஸ்வர்ணம் வேணான்னு சொன்னது கேடான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்கறது எல்லாமே வந்து அதான் சொல்றேன்ல, நீங்க உண்மையை சொன்னா உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா நீங்க வந்து அந்த காலத்து பெரியாரிஸ்டா இருக்கீங்க, அது வரைக்கும் சேஃப் தான். இந்த காலத்து பெரியாரிஸ்டா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே வீடியோல வரும் ஒன்று ஒன்றா. இப்போ ஆண் பெண் சமம்ங்கிறீங்களா, நீங்க எதனால ஆண் பெண் சமத்துவத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிற பேர்ல, ஆணாதிக்க பேர்ல பெண்களை வந்து ரொம்ப ஒடுக்குன அந்த கல்ச்சர்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வந்து மாதவிடாய் காலத்துல வந்து இது பண்ணது, அதாவது ஓலை குடிசையில் உட்கார வச்சது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது, அப்புறம் நெருங்க விடாமல் ரொம்ப அந்த தொடுறது கூட தீண்டத்தகாதவங்களாம் பார்த்தது, அப்புறம் இந்த மாதிரியான பெண்களுக்கான வன்முறைகள், இதெல்லாம் வச்சு தான் அந்த காலத்தில் வந்து பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பேசுகிறவங்க ஆண் பெண் சமங்கிறது எங்கே வந்து பேசுகிறாங்க? ஆண் குடிக்கிறதே தப்புங்கிறப்ப பெண்ணும் குடிக்கலாங்கிறாங்க, ஆண் கஞ்சாடிக்கிறது தப்புங்கிறப்ப இவங்களும் கஞ்சாடிக்கலாங்கிறாங்க, ஆண் பப்புக்கு போகிறதே தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது பெண்களும் பப்புக்கு போகலாங்கிறாங்க. ஆண்கள் வந்து இதுக்கடையில் ஆண்களுக்கு மீறி ஆண்கள் எங்கேயாவது வந்து ஜட்டியும் வயிறும் காட்டிக்கிட்டு கிளீவேஜ் தெரியாத மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிறானா? ஆனால் பெண்கள் போடுறாங்க. கேட்டால் அது எங்களுடைய சுதந்திரங்கிறாங்க. அப்போ வந்து இங்கே என்ன நடக்குது, என்ன விதமான சைக்காலஜியை மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசி தானே ஆகணும். அதெல்லாம் கேட்க தான் ஆகணும். இங்கே ஆண் பெண் சமத்துவத்தை நீங்கள் இந்த சமத்துவத்தை நீங்கள் விரும்புவீங்களா? இதை நீங்கள் விரும்புறீங்கன்னு சொன்னால் இது கீழான இச்சை இருக்கிறவங்க தான் விரும்ப முடியும். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு பெண் காட்டுறா, அதை நான் பார்க்கணும், பார்த்து நான் இன்பம் அடையணும், பாலிச்சையை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான், அப்படி இருக்கிறவங்க தான் அதை விரும்புவாங்க. அதே இடத்துல நம்ம வீட்டு பெண்களை நம்மளால வச்சு பார்க்க முடியாது, ஒரு ஆணால வச்சு பார்க்க முடியாது. அப்படியும் ஒருத்தன் வச்சு பார்க்குற அளவுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டானா, அப்போ அந்த அளவுக்கு அவனை
இது பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு இயல்பான ஆண் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கல்ச்சர் தான் இன்னைக்கு வந்து பெரியார் பேரை வச்சு உருவாகிட்டு இருக்குங்கிறப்ப இதெல்லாம் வந்து கேடுதான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லாமே வந்து நான் ஓகே, அது உங்கள் பார்வையில் அதெல்லாம் ஓகே தான், நான் அதெல்லாம் வந்து மறுக்கலை. ஆனால் இதை மறுத்து தான் ஆகணும், இது கேடு தான். இந்த மாதிரியான கல்ச்சரை தான் நம்ம இது பண்ணுறோம். அன்றைய பெரியாரிஸ்ட்டை நம்ம எதிர்க்கலை, இன்றைய பெரியாரிஸ்ட்டை நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரியாருடைய பேரால் ஏற்படுத்தக்கூடிய இந்த குப்பையான, கேவலமான, இழிவான கலாச்சாரங்களை எதிர்த்து தான் நம்ம பேசுகிறோம். அந்த கலாச்சாரங்கள் சமூகத்துக்கு ஆபத்தானது. அதை பற்றி மட்டும்தான் நான் தொடர்ந்து பேசவும் போகிறேன். அந்த மாதிரியான தொடர்ந்து பேச போனால் அது மட்டும் இல்லை, அதுவும் பேசுவேன். இந்த தொடருமே வந்து எதுக்காக அவர் பேரை யூஸ் பண்ணோம்னா, இந்த தாராளவாத கொள்கை, அப்புறம் வந்து முற்போக்கு கொள்கையெல்லாம் அவர் பேரை சொல்லி தான் யூஸ் பண்ணுறாங்க. தமிழகத்தில் அவர் தான் அறிமுகப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவர் புகைப்படத்தை யூஸ் பண்ணும்போது தமிழ் மக்களுக்கு இலகுவாக புரியுமில்ல, முற்போக்குங்கிறப்போ தாராளவாதம் அப்படிங்கிறப்பையும். அதற்காக மட்டும்தான் அவருடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கானே தவிர அதெல்லாம் அவர் பேசினாரு, அந்த வீடியோ அவருக்கான மறுப்புங்கிற மாதிரி கிடையாது. அவருக்கான மறுப்பும் அந்த வெள்ளைக்காரர் கொடுக்கல. நான் அதை மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காண்டி, அவ்வளோதான். மேற்கொண்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியமான முறையில் பேசிப்போம். இதில் நான் ஏதாவது தவறான வார்த்தைகள் விட்டுருந்தாலோ, இல்லை உங்கள் மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தாலோ, இல்லை பெரியார் ஏதாவது நான் இழிவாக பேசியிருந்தேன் அப்படின்னு நினச்சாலும் மன்னிச்சிக்கங்க. அந்த மாதிரி தாக்கம், அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எனக்கு கிடையாது. இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சமூகமும் ஒரு ஒழுக்கமான, நீட்டான, ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும். அதுக்கு தான் நம்ம பாடுபட்டாகணும். அப்படிப்பட்ட சமுதாயம் தான் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள், பேதங்கள், அப்புறம் சண்டை சச்சரவுகள், கலவரங்கம், இந்த மாதிரியான இந்து முஸ்லீம் வேறுபாடு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு இதுனா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ இதுக்கு மத்தியில் ஒற்றுமையை எப்படி ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அந்த பொதுவான கொள்கையை நோக்கி வரணும்னா முதல்ல அதற்குரிய இயல்புகளை புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் அடிப்படை சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ சில தவறுகளையும் திருத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருந்தால் தான் சேர முடியுங்கிறதுனால சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் நான் உழப்பலன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا